எங்க அக்கா நம்மகிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கினால, ஆமா, அதுக்கு வட்டியோட 70,000 ரூபாய் கொடுத்துட்டாண்டா. பாத்தீங்களா? நம்ம காசுன்னு சொன்னா உங்க அக்கா வட்டி கொடுக்க மாட்டாங்க, வேற ஒருத்தர் காசுன்னு சொன்னங்காட்டிக்கு வட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு 20,000 ரூபாய் லாபங்க. இந்தாங்கம்மா ஹார்லிக்ஸ். இப்பதான் நான் சொன்ன மாதிரி மாறி இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ பைக் வாங்கணும் தம்பி, 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வாங்கினா அப்படி இல்ல? ஆமா, அதுக்கு 2 ரூபா வட்டி போட்டு கொண்டாந்து கொடுக்க சொல்லிரு. பொறுப்போட தான் பேசுறீங்களா? நம்ம அந்த பணத்துக்கு வட்டி கிட்ட நம்மள சீப்பா நினைக்க மாட்டாங்க. நான் கூட அந்த பணத்தை அக்கா நாமமா வச்சுக்கோ அப்படின்னு என் தம்பி கிட்ட சொல்லிட்டேன். இப்ப போய் வட்டி போட்டு வாங்க சொல்றீங்க, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? உன் தம்பிக்கு கொடுத்த பணத்தை நம்ம வட்டி ஓட்டு வாங்கினா நம்மள சீப்பா நினைப்பாங்க. அதுவே என் அக்கா என்கிட்ட காசு வாங்கினா வட்டி ஓட்டு கொடுக்கணும். உன் தம்பி வாங்கினது ஆடம்பரத்துக்கு, அதுக்கு வட்டி வாங்கக்கூடாது. ஆனா என் அக்கா கஷ்டமான சூழ்நிலையில பசிக்கு தாண்டி காசு வாங்கினா அதுக்கு நம்ம வட்டி வாங்கணும். ஏன் கல்யாணத்தப்ப உங்க அக்காவுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு சீர்சனத்தை எல்லாம் செஞ்சிருப்பாங்களே, அப்பெல்லாம் ஒண்ணும் செய்யலையா? நீங்க திருந்திட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா திருந்தவே இல்லை. தொழில் பண்றக்கா சொத்தை என் பேர்ல மாத்தி கொடுன்னு கேட்டப்போ எந்த பேச்சுமே இல்லாம வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அப்பா சொத்தை என் பேர்ல மாத்தி கொடுத்தா பாரு. அதான் அந்த சொத்தை வச்சுட்டா இன்னைக்கு நம்ம இவ்வளவு வசதியா இருக்கோம். அந்த நன்றி கடன் கூட உனக்கு வேண்டாம். அக்காவை கல்யாணம் பண்றப்போ நான் மட்டும் பெரிய வசதியா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ பெருசா ஒண்ணு அவளுக்கு போடல, 2 பவுன் நகை மட்டும் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். நோம்பி காசு கொடுக்கலன்னா கூட ஏன் குட்டி காசு கொடுக்கல அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா என் சூழ்நிலையை அவள் புரிஞ்சுக்குவா. நீ மட்டும் இல்லடி, இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல நிறைய பொண்ணுங்க பிடித்தா. உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா நாங்க 2 நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு உங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கணும். இதுவே எங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா வந்து 2 மணி நேரத்துல ஆபீஸ் போகணும், வேலைக்கு போகணும், டைம் இல்லை. அந்த ஒரு நாள் இங்க வந்து இடத்த பிடிக்கி கத்தையை கட்ட போறீங்க. நானும் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். உங்க வீட்டுக்காரங்க வந்துட்டா அப்படியே மூஞ்சிய பிரகாசமா வச்சுக்கிட்டு அதை பண்ணி போட இதை பண்ணி போட அப்படி உபசரிக்கிறீங்க. இதுவே எங்க வீட்டாளுக்கு வந்துட்டா என்னமோ கொட்டையை முழுங்கின குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வேண்டாத செஞ்சு போடுறீங்க. நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல என்னது தாண்டி படிச்சீங்க? 4 பேர் அரவணைச்சு வாழணும், நாம போற குடும்பமும் நம்ம குடும்பம் மாதிரி பாத்துக்கணும் இப்படின்னு உங்களை சொல்லி வளர்க்கல. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தான் நம்ம ஊரு. ஆனா அந்த வீட்டுல வந்து உன்னால தங்க முடியல, இங்க வந்து 5,000 ரூபாய் வாடகை கொடுத்து தங்குறதா உனக்கு பெருமை. பெருமையை தூக்கி குப்பையில போடும். ஆனா அந்த ஒரு வீட்டுல எங்க அம்மா ஆனா அந்த மாதிரி கஷ்டப்படணும், அதான ஆசை. ஆனா ஒண்ணு சொல்ற, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு மருமவ வருவா. உங்க மருமவ உங்க பையன் உங்க வீட்டு இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போகத்தான் போறாங்க. அப்ப தெரியுது இதனோட தனிமைனா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அப்ப போந்து அழுவீங்க, அப்ப திருந்துவீங்க. ஆனா அப்ப திருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா அழுகிறதுக்கு கண் இருக்கு, கண்ணீர் இருக்கு, தொடக்கிறதுக்கு எந்த கையும் வராது. போங்கடி ஸ்டேட்டஸ். ஆமா, ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல பாரு, வாழ்க்கையில பார்க்காத.